வணக்கம் ட்ரேடர்ஸ் ஆசி. ட்ரேடிங் தொடர்பான நம்மளுடைய பதிவுகள்லாம் பார்த்துட்டு உங்களுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணி இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்பிச்சு என்னை ஊக்கப்படுத்துகிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. மெயில் ஆகட்டும், மெயிலையும் நிறைய வந்து டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. எனக்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால அதை ஒரு 6 மாதம் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அதை முடிவு பண்ணிட்டோம். ஸோ தனித்தனியாக மெசேஜஸ் வந்து படித்து அனுப்ப முடியல அப்படிங்கிறனால தான் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதையும் வந்து என்னால் வந்து சரியாக பண்ண முடியல. அதனால் நம்ம மார்க்கெட்டை தொடர்ந்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க. வீக்லி ஒரு பதிவு தான் போட முடியுது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். யாருமே வந்துட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போது தான் சொல்லியிருப்பேன், இல்லைனா என்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் எங்கே நீங்கள் போனீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பதிவை வந்து பார்க்கலாம். சாரி, இந்த ரிட்டர்னில் வந்து பார்க்கலாம். ஐ நெவர் ஆஸ்க் மணி ஃபார் எனி ரீசன் அப்படின்ட்டு. ஸோ யாராச்சும் பணம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து பணம் கேட்குறதில்ல. என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதே நேரத்தில் நீங்கள் புதியவராக இருக்கிறீங்க இந்த சேனலுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு உள்ளே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு ஒரு 50 பதிவுகள் வந்து இருக்குங்க. இந்த 50 பதிவையும் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்துருங்க. தொடர்ந்து வந்து பார்க்கணுன்னு இல்லை, ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் பார்க்கணுன்னு இல்லை. வாரத்துக்கு ஒரு பதிவு பார்த்தா போதும். பதிவை பார்த்துட்டு 1/2 மணி நேரம் ஒரு பதிவு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பல்வேறு சார்ட் நிஃப்டியில் மட்டும் பார்க்காதீங்க, பேங்க் நிஃப்டியில் பார்க்காதீங்க, ரிலையன்ஸில் போய் பாருங்கள், இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போய் பாருங்கள், இல்லைனா நீங்கள் க்ரூட் ஆயிலில் போய் தேடி பாருங்கள். அதை சொல்லித்தர்ற கான்செப்ட்டு அங்கே நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து வந்து பாருங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பதிவை வந்து பார்த்துருங்க. ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 5 முறைகளையும் மட்டுமே கற்றுக்கிட்டாலே போதும். கொஞ்சம் சைக்காலஜி, கொஞ்சம் நல்ல கேபிட்டல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பொறுமையாக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்க முடியும். சரியா? இதை நான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே வரேன். நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பதிவு? 570 பதிவு வந்து இருக்குது இது வரைக்கும். அது முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற எல்லா பதிவுமே வந்து பார்த்துருங்க. ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கணும், ரொம்ப லென்த்தாக 1 hour என்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்த 1 hourல இருக்கிற ஒரு கிறிஸ்பாக இருக்கிற ஒரு சில கண்டென்ட் வந்து இதில் வந்து இருக்கும். ஒரு 67 பதிவுகள் இருக்குது. இதை கூட நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பதிவுகள்லாம் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். ஸோ ட்ரேடிங்னா இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கிடைக்குதுன்னு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இன்னும் ஒரு முறை வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுட்டு நம்ம வந்து நிஃப்டியில் என்ன நடந்தது, டிசப்பாயிண்டிங் மார்க்கெட் அப்படின்னு என்னுடைய குரு வந்து அழைச்சிட்டு. ஸோ ஏன் டிசப்பாயிண்ட் ஆச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டி வந்து நம்ம இந்த மாதிரி 15 மினிட்ஸில் பார்த்துருவோம். இதுக்கப்புறமா ஹையர் டைம் ஃப்ரேமுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து அதுலேயும் வந்து நம்ம போய் பார்த்துடலாம். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இது பார்க்கணுமானா அப்படி இல்லைங்க. 5 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ்னால் நீங்கள் போகும்போது என்ன ஆகுது, என்னால் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ஃபுல் பிக்சரை வந்து கொண்டுட்டு வர முடியல. ஸோ நம்ம ட்ரேடு வந்து 5 மினிட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து எடுப்போம். ஆனால் பார்க்குறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து அனாலிசிஸ்க்கு மட்டும் அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போது இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டேனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த பிரேக் ஆனதில் ஒரு வால்யூம் வந்து நல்லா க்ரியேட் ஆகி மேலே வரைக்கும் போச்சு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லோவுக்கு கீழே வந்து போகக்கூடாது. இந்த லோ வரைக்குமே வரலாம். இந்த கேண்டில் இதோட திரும்பி இருக்குது. இது வந்து இது வரைக்கும் கூட வரலாம், தப்பில்லை. ஆனால் கீழே போய் இன்னொரு லோ மட்டும் வைக்கவே கூடாது. ஸோ அதுதான் ஒரே ரூல் வந்து அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், இந்த பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெளிவுலாம் கிடைக்கும். நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? இப்போது
மேலே போகிற மார்க்கெட்டு என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும், ஆனால் போகலை. என்ன இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஹை பண்ண முடியாமல் ஒரு பெரிய ட்ராப் ஆச்சு. மறுபடியும் வரும்போது கூட இந்த ஹைக்கு வந்து வரல. மறுபடியும் வரும்போது இந்த ஹைக்கே வந்துட்டு திரும்ப வந்து அதே விஷயம் நடந்துருக்குதா. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம பேசினது தான். இந்த லோவுக்கு கீழே இது வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வரலை. ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மேலே வந்தது. ஆனால் இந்த ஹைக்கு போக முடியாமல் திரும்பவும் கீழே வருது. திரும்பவும் கீழே வரும்போதும் அதே கண்டிஷன் தான். இந்த லோவுக்கு கீழே வரக்கூடாது. இந்த லோவுக்கு கீழே எப்போ வருதோ அப்போதுலேருந்து அது வந்து என்ன ஆகும், இன்னும் டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருவேளை இதை பிரேக் ஆகி இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு தெரியும், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். இவ்வளோ லோக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரெண்ட் லைன் நோக்கி மேக்னெட்டை நோக்கி போயிருக்கு. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோக்கு கீழே வர முடியாமல் பிரேக் ஆகி போயிருக்கு. பிரேக் ஆச்சுன்னா என்ன எவ்வளோ தூரம் வந்து போகும்? பிரேக் ஆச்சுன்னா ப்ரைஸு இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை இந்த பாடி லெவல் வச்சுக்குவோம். எப்போவுமே வந்து அந்த விக் லெவல் நம்ம வந்து பார்க்க மாட்டோம், இந்த பாடி லெவல் தான் வந்து பார்ப்போம். பிரேக் ஆச்சு, அந்த பாடி லெவல் வரைக்கும் போச்சு. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு அது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது, எவ்வளோ தூரம் வரலாம் வரக்கூடாது, இவ்வளோ தூரம் வரலாம், இவ்வளோ தூரம் வரலாம், இவ்வளோ தூரம் வரலாம். எங்கேருந்து வந்திருக்கு, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் வந்து மேலே இது வரைக்கும் போன மார்க்கெட்டு இந்த இதை பிரேக் பண்ணி மேலே போன மார்க்கெட்டு இங்கிருந்து கீழே வர முயற்சி பண்ணியிருக்குது. கீழே வந்து மேலே போயிருக்கு, போக முடியல. அதான் இந்த ஹைக்கு போக முடியல. கீழே இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போயிருக்குது. திரும்பவும் அதே ஹைக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஹை ஏதோ அந்த ஹை வரைக்கும் போயிருக்குது. திரும்பவும் கீழே வரும்போது கீழே வர முடியாமல் மேலே போய் பிரேக் ஆகி மேலே போய். ஸோ 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் 15 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது கிளியராக அந்த வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுறது தான் மார்க்கெட்டு பாடாப்பட்டிருக்கான். எப்படி இங்கிருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், ரிஜெக்ட் ஆகி திரும்ப வரும்போது அந்த லெவலில் இருந்து சொல்கிறேன், இந்த லெவலில் இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. திரும்பவும் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், ஆனால் கொஞ்சமாக அப்படி கீழே வந்துருக்கு. கொஞ்சமாக கீழே வந்துட்டு அந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பிரேக் பண்ணதுலேருந்து பார்ப்போமா, இப்படி மேலே போயிட்டு இவ்வளோ தான் வந்திருக்குது. மேலே போய் அதே லெவல்லேருந்து இவ்வளோ தான் வர முடிஞ்சுது. மேலே போயிட்டு இவ்வளோ தான் வர முடிஞ்சுது. மேலே இன்னொரு ஹை வச்சுட்டு இவ்வளோ தான் வர முடிஞ்சுது. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்னொரு ஹை வச்சுட்டு இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அப்போ அன்னைக்கே வந்து உங்களுக்கு இன்னொரு ஹை வச்சுட்டு எங்கே வந்திருக்கிறான், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அப்போ இங்கிருந்து வந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும், இன்னொரு ஹை வந்து வைக்கணுமா இல்லையா? தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து புரியும். புதுசாக பார்க்குறவங்க அதனால தான் பிகினர்ஸ் கைடை வந்து பார்த்துட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே இருக்கிற மார்க்கெட்டு என்ன ஆயிருக்குது, அடுத்த தடவை கீழே வந்துட்டு போகும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. கீழே இவ்வளோ தூரம் வரக்கூடாது, கரெக்டாக அவ்வளோ தூரம் வராமலேயே மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் மேலே போகலை. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மேலே போய் அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்தது. கீழே வரும்போது என்ன பண்ண முடியும், கீழே வரலாம், தப்பில்லை. எவ்வளோ வரைக்கும் வரலாம், கீழே இவ்வளோ தூரம் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு தேக்கம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? லைவ் மார்க்கெட்லேயே உங்களால் இது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். இது எப்படி பார்க்க முடியும்னா அனுபவம் தான் தேவை. இங்கெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குது, மேலே தொடர்ந்து வந்து போயிட்டு வந்திருக்கிறான். இங்கே வந்தோன்னே என்ன ஆயிருக்குது, தேக்கம். மேலே போக முடியாமல் கீழே அதே லெவலுக்கு வந்துட்டான், மேலே போக முடியாமல் கீழே அதே லெவலுக்கு வந்துட்டான். என்ன இருக்குது, அடுத்த நாள் பிரேக் ஆகி கீழே போயிட்டான். மலை ஏறுனா மலை இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மலை ஏறும்போது எப்படி ஏறுவான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டே இருப்பான், ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹையர் ஹை பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் இல்லை. ஏன் பையர்ஸ் இல்லை அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன இருக்குது, இந்த வாரம் ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய பை ஆகிட்டு மேலே வரைக்கும் போயிருக்கான் பையர்ஸ். இது ஏன் நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக
இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே விஷயந்தான் இங்கேயும் நடந்திருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. திரும்பவும் கூட அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. திரும்பவும் கூட அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. என்ன இங்கே நடக்குது தெரியுதா உங்களுக்கு? பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறாங்க. இது எப்போத்துலேருந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் 1 ஹவருக்கு போகணும். 1 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணுவோம்? அனாலிசிஸ்க்காக பயன்படுத்துவோம். ட்ரேடு எதில் எடுப்போம்? லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து எடுப்போம். இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? 1 ஹவரில் தொடர்ந்து வந்து மேலே போன மார்க்கெட், ஜூன் மாதத்தில் தொடர்ந்து வந்து மேலே போன மார்க்கெட்டு ஜூன் மாதத்துடைய இறுதியில் கீழே சரிய ஆரம்பிச்சது. இதை வந்து படிக்கட்டில் இந்த மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே இருந்து எவ்வளோ தூரம் இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்க? இது இப்படியே கண்டினியூஸாக இப்படியே போகுமா? இல்லவே. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் மேலே வரணும். அது எந்த இடம்? நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 15 மினிட்ஸில் பார்த்தோம். பையர்ஸ் வந்து தொடர்ந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே போனாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல ஹையர் ஐ பண்ண முடியல, அதனால கீழே வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ யார் வரணும்? செல்லர்ஸ் உள்ள வந்தால் தான் இந்த மாதிரி கீழே கொண்டுட்டு வர முடியும் மார்க்கெட்டை. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? தொடர்ந்து ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நின்றுருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி வந்து நின்றுட்டு தொடர்ந்து ஒரு பெரிய ஹையே மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டு கீழே இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குது. இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து ஜூலை மாதத்துலேயே மறுபடியும் ஒரு பெரிய ஃபால். செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இங்கே கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேயும் எவ்வளோ பேர் கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன இருக்குது? ப்ரைஸ் வந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்குது. இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போகும்போது இந்த லெவலை விட மாட்டுறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை விட்டுட்டாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் ஆகிருக்கு மார்க்கெட். 25,800லேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்குது? 24,600. 1000 புள்ளிக்கும் மேலே வந்து கீழே வந்து விழுந்துருக்குது மார்க்கெட். அப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க? சரி, மார்க்கெட் இங்கிருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு காரணம், இங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இது நடக்குது. இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? பையர்ஸ் எக்கச்சக்கமாக. ஆனால் பையர்ஸால் மறுபடியும் வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியல. அப்போ ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகும்போது கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்குது மார்க்கெட்டு. அடுத்த தடவை ரிஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அடுத்த தடவை இங்கே வராமலேயே மார்க்கெட்டு கீழே வந்திருக்குது. ஆனால் இந்த தடவை இந்த இடத்துல இருந்த செல்லர்ஸ்க்கும், இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வர முடிஞ்ச செல்லர்ஸ்க்கும், அடுத்த முறை இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வர்ற செல்லர்ஸ்க்கும் இந்த தடவை இவ்வளோ தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஸோ செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. இங்கே செல் பண்ணவங்களாம் ஓகே, இங்கே செல் பண்ணவங்க ஓகே. அடுத்து வந்து இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும்? மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருப்பான். நியூஸில், நியூஸ் பேப்பர்ஸில், சோஷியல் மீடியாவில், இல்லை நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட்டு கீழே போயிட்டே இருக்கு, அவ்வளோதான், இன்னும் கீழே போவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கும்? அவங்க பொசிஷனை மாற்றி பைக்கான முயற்சியை வந்து இங்கே எடுக்கிறத வந்து உங்களால் இந்த மாதிரி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரைஸ்னாச்சும் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு கான்செப்டு. இந்த கான்செப்டை பற்றி எல்லாமே நான் வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருக்கிறேன். இல்லை, நீங்கள் மற்ற பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இது பிரேக் ஆகும் அப்படின்னு போன பதிவில் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? போன வாரம் பதிவில் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குது, இந்த இடத்துல இருந்து அதே டிஸ்டன்ஸுக்கு வந்திருக்குது. லாஸ்ட் டைம் என்ன இருக்குது? ப்ரைஸு இந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்குது, இந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்குது, திரும்ப இந்த இடத்துக்கு போக முடியல. இப்போ இந்த தடவை என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு ப்ரைஸு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு ப்ரைஸு, திரும்பவும் மேலே போகும்போது இங்கேயே போயிடுச்சு. இங்கே என்ன நடந்தது? இங்கே அந்த மாதிரி போகலை, பையர்ஸு இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. திரும்ப கீழே வரும்போது லோக்கு வர முடியாமல் திரும்பவும் பையர்ஸ். இதுதான் என்ன இருக்குது? அடுத்த தடவை வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து ஓப்பன் ஆயிருக்கு.
இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல கம்ப்ரெஷன் என்ன நடந்திருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஃபாலிங் பேட்டர்ன், அதாவது பேரலல் சேனல் வந்துன்னா என்ன ஆகும், ப்ரைஸு பிரேக் ஆகி மேலே போகும். எங்கே போவோம், இங்கே போகும். ஸோ எப்போவுமே வந்து பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி கான்டெக்ஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் 1 hour போனீங்கன்னா எந்த இடத்துல நடக்குது, எதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் வந்து வருது, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். சரியா? முக்கியமாக இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து ப்ரைஸு 1 தடவை 2 தடவை 3ஆவது தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது பிரேக் வந்து நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியாது. அது எதுனா நியூஸ் வரலாம், ஏதோ ஒன்று நடக்கும். நடந்த உடனே ப்ரைஸு இந்த மாதிரி வந்து மேலே வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ மலை ஏறுனா மலை இறங்குவான். மலை எங்கே வரைக்கும் இறங்குவான், பேஸ் கேம்ப் வரைக்கும் வந்துடுவான். பேஸ் கேம்ப்னு சொல்லுவான். மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் அடிச்சுட்டு மலை ஏறுறீங்களே, அந்த மாதிரி வந்து பேஸ் கேம்புக்கே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது ப்ரைஸு. ஸோ இங்கே பை பண்ணாங்க, இங்கே பை பண்ணவங்க இல்லை, நல்லா கவனிக்கணும். இங்கே பை பண்ணவங்க இல்லை, எங்கே பை பண்ணியிருப்பாங்க, இங்கே பண்ணியிருப்பாங்க. சரியா? இங்கே பண்ணியிருப்பாங்க, இங்கே பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் புக் பண்ண என்ன ஆகுது, ப்ரைஸு கடகடன்னு வருது. பேனிக்கில் என்ன ஆகுது, பேனிக்கில் இன்னும் புக் பண்ணி போதும் 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 போதும்னு கடகடன்னு ப்ராஃபிட் வந்த வரைக்கும் போதும்னு புக் பண்ணுறவங்க ப்ளஸ் செல் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை கடன்னு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம மெத்தடு வந்து ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது. என்னது, என்ட்ரி எட்டு எக்ஸிட். அப்போ என்ன நடந்திருக்குது, ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்துருக்குது. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து என்ன ஆகணும், ப்ரைஸு தொடர்ச்சியாக வந்து மேலே போகணும். கீழே வரும்போது இந்த லோக்கு வராமல் மேலே போய் இன்னொரு ஹை வைக்கணும். இந்த லோக்கு வராமல் இன்னொரு ஹை வைக்கணும். இந்த லோக்கு வராமல் மேலே வந்து போகணும். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, இதுதான் வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கீழே வரல, சந்தோஷம், மேலே தான் போவான். மேலே போனால் என்ன பண்ணணும், இன்னொரு ஹை வைக்கணும். ஹை வைக்காமல் இப்படி வந்தோன்னா என்ன பண்ணுவான், இந்த லெவலை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸ் வந்து இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக அப்படி மேலே போகுது, மறுபடியும் மேலே போகும்போது செல்லர்ஸு மறுபடியும் அக்ரெசிவாக இருக்கிற செல்லர்ஸு மார்க்கெட்டை இன்னும் கூட கொஞ்சம் கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த லெவலில் வந்து பை பண்ணிடலாமான்னா கண்டிப்பாக என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணால் என்ன ஆகணும், மறுபடியும் வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கணும், அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம்னா போயிருக்கணும். அப்போ தான் பையர்ஸ் வந்து இருக்கிறாங்க மார்க்கெட்டில்னு உங்களுக்கு வந்து தெரியும். கீழே போய் க்ளோஸ் வச்சு என்ன பண்ணணும், இம்மீடியேட்டாக வந்து வெளியில் வந்துடும். ஒரு வேளை பை பண்ணியிருந்தீங்க, என்ட்ரி அட் எக்ஸிட் அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து எங்கே சொல்லியிருக்கிறோம், என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரேடிங் பார்ட் 1. மற்றவர்கள் ஸ்டாப் லாஸ் பற்றி கவலைப்படும் இடத்தில் ட்ரேடு எடுப்பது எப்படி. சரியா? எனக்கு முதல்ல நான் நிறைய பதிவில் வந்து ஒத்திட்டுருக்கேன், எனக்கு டைட்டில் வந்து வைக்க தெரியல அப்படின்ட்டு. அது ஒரு வகையில் வந்து நல்லது தான். ஏன்னா கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க டைட்டிலை வந்து பார்க்க மாட்டாங்க, பதிவுகளை வந்து தொடர்ந்து வந்து கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பேனிக் ஆகிற மாதிரி வந்து டைட்டில் வச்சோம் அப்படின்னா தான் வந்து அந்த அந்த பதிவு வந்து போகும் அப்படின்னு வந்து பண்ணுறதுக்கு நான் யூடியூபர் கிடையாது. சரியா? அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறோம். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய சௌரியம் தான். நிஃப்டியில் இதையே நீங்கள் வந்து 5 minutesல போய் பார்க்குறீங்களா? 5 minutesல என்ன இருக்குது, இது 15 minutesல ஒரு மாதிரி தெரிஞ்சுது. நிஃப்டி வந்து 15 minutesல தான் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. இல்லை 5 minutesல கூட பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணோம், சைலண்ட்டாக வேடிக்கை தான் பார்க்கணும். வேடிக்கை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் இட பொசிஷனே இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு பொசிஷனை அன்னன்னைக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா ஃப்ரைடே அன்னைக்கு என்ன இருக்குது, ஒரு பெரிய ஃபால். இங்கே தான் பையர்ஸ் கொஞ்ச நாச்சும் எட்டி பார்க்குறாங்க. பையர்ஸ் எட்டி பார்த்தா என்ன பண்ணணும், இந்த லெவல்
அந்த பை கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு முன்னாடி இல்லைனா பை கேண்டில்லையே என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவல்லையே நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஒரு வேளை மேலே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸில் சொல்கிறேன். அப்போ மேலே எங்கே வரணும் மார்க்கெட்டு? இந்த ஹைக்கு வரணும் அட்லீஸ்ட். இல்லை அப்படின்னா இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போகணும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்தது? இவ்வளோ தூரம் தான் வந்தான். வந்துட்டு என்ன பண்ணிடுறான்? நேராக கீழே போயிட்டான். இந்த கேண்டலில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்குது மார்க்கெட்டு. ஆனால் தொடர்ந்து வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு வேளை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் லாஸை புக் பண்ணிடணும். இல்லை இவ்வளோ தூரம் மேலே போகும்போது நீங்கள் பாசிட்டிவில் ஸ்டாப் வந்து போட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் வந்து ஹிட் ஆயிரும். இதில் என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை இருக்குது, ஹையே போகலை, அப்போ கீழே தான் போவான். இப்போ எப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போகும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வேகமாக கொண்டுட்டு வந்தார செல்லர்ஸால், இங்கேருந்து இவ்வளோ வேகமாக கொண்டுட்டு போன செல்லர்ஸால் திரும்பவும் இங்கே வந்துட்டு கீழே போகும்போது வேகமாக போகலை. அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். நான் 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னேன். வேகமாக வந்தது, வேகமாக வந்து 1 ஹவரில் சொல்லியிருக்கேன். நான் வேகமாக கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால், மறுபடியும் போகும்போது வேகமாக கொண்டுட்டு போக முடியல. இப்போ என்ன ஆயிடுது? பையர்ஸ் இங்கே வர்றது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. அப்போ இங்கேருந்து பையா வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. எங்கே வரைக்கும் போகணும்? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. மேலே போனோன்னா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ண, அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதில் சாதிக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆகுது ஃப்ரைடே அன்னைக்கு, டிசப்பாயிண்டிங் மார்க்கெட். பெரிய ஃபால் ஆகுது. இந்த ஃபாலிலிருந்து மேலே மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹையர் ஐ பண்ணணும். ஹையர் ஐ பண்ணியிருக்கானா? கடைசி வரைக்கும் பண்ணல. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பையர்ஸ் வந்து வர்றாங்க, இல்லைனா இங்கே செல் பண்ணவங்க, ஏற்கனவே செல் பொசிஷன் வச்சுருக்கவங்களாம் ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியுது. ஆனால் இதுலேருந்து தொடர்ந்து மேலே போகணுன்னா அந்த ஹையர் ஐ பண்ணால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கணும் எப்பவுமே. அப்போ ஹையர் ஐ வந்து எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறான்? மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே கீழே வந்துருச்சு. 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி இல்லை, காலையில் 10 மணியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ட்ரை பண்ணி சோர்ந்து போய் கடைசியில் பிரேக் ஆகி கீழே போயிட்டான். இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்து போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அதே தான். மேலே போக முடியல, கீழேயும் போக முடியல. ஸோ கடைசியாகவும் கொஞ்சம் பையர்ஸ் வந்து வந்துருக்குறாங்க. இங்கே கூட நீங்கள் மேலே பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். கீழே போக முடியல, ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு இடத்தையும் நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வந்து முயற்சி வந்து பண்ண. ஸோ ஃப்ரைடே ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து மேலே வந்துருக்கு. வெனஸ்டே அன்னைக்கு என்ன நடந்திருக்கு 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியுதா? மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னே இந்த லோவை கட் பண்ண முடியல. மேலே போனால் என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணணும். ஹையை கட் பண்ணான்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும்? அடுத்த ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும் அந்த மாதிரி போகணுன்னா? லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே போயிட்டு வரலாம், லோவை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் போனான்னா என்ன பண்ணுவான்? இந்த ஹைக்கு போயிடுவான். அடுத்து எங்கே போவான்? அடுத்து இங்கே போயிடுவான். அடுத்த ஹைக்கு அடுத்து எங்கே இருக்குதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிடும் மார்க்கெட்டு. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா லோவை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. தொடர்ந்து மேலே போகலாம், கீழே வரும்போது இந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து மேலே போகலாம், கீழே வரும்போது இந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து மேலே போகலாம், கீழே வரும்போது லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இது நல்லா இருக்கா? புரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நல்லா, தெரிஞ்சா நல்லா இருக்காது. என்னன்னே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து வராது. ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன பார்த்தீங்க? இதில் தொடர்ந்து வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க.
பொறுங்க, நான் உங்களுக்கு இப்படி வரைஞ்சி வச்சிடறேன். நான் இங்கேருந்து வரைகிறேன். அப்போது அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் ஆரம்பிக்குது. இந்த லோக்கு கீழே வரக்கூடாது, வராமல் மேலே போகிறான். இந்த ஐயை கட் பண்ணிட்டான், இன்னொரு ஐ வச்சிட்டான். கீழே வரும்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்தான். இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது, வரலாம். ஆனால் இங்கிருந்து மறுபடியும் போய் இன்னொரு ஐ பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான், முடியலை. இந்த லோக்கே மறுபடியும் மார்க்கெட் வந்துருக்குது. மறுபடியும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல. திரும்ப இந்த லோக்கே வந்துருச்சு மார்க்கெட்டு. மறுபடியும் போகும்போது அந்த ஹைக்கு போகலை. கீழே வரும்போது லோ பிரேக் பண்ணிடுச்சு. மேலே அந்த ஹைக்கு போக முடியல, கீழே வரும்போது அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. மேலே போகும்போது அந்த ஹைக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டான். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு ஹை வந்து வைக்கணும் ஆஸ் பர் ரூல். நம்மளுக்கு வந்து இங்கே வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்குது, தொடர்ந்து வந்து இப்படி இதில் நீங்கள் இப்படி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்படி போயிட்டு கீழே வந்துருக்குறான். இப்படி இவ்வளோ தூரம் போனவன் திரும்ப அதே லோக்கே வந்துட்டான், தெரியுதா? திரும்பவும் மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிடுச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால் வந்து ஆரம்பிச்சது. இது ப்ரீவியஸ் டேவையும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஈஸியாக வந்து புரியும். என்னது, ப்ரீவியஸ் டேல புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணால் ஹையரை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டே வந்தான். வியாழக்கிழமை அன்னைக்கு திரும்பவும் நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சான். ஆனால் அவன் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஹையரை பண்ண முடியல. பண்ண முடியாமல் இருந்தான். அடுத்த நாள் வந்து பிரேக் ஆனால் கீழே போயிட்டு. நமக்கு இது தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க. இது இப்படி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, இந்த லெவலில் கட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, இந்த லெவலில் இந்த மார்க்கெட் ஆரம்பித்து மேலே போச்சுன்னா மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். பேட்டர்ன்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு வந்து தெரியணும். யார் உள்ள மார்க்கெட்டில் இருக்கிறான்னு தெரியணும். பையர்ஸ் வந்து உள்ள மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்தவங்க அதுக்கு மேலே கொண்டு போக முடியல, கீழே போயிட்டான். சரியா? புதன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துருமா? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணிருக்கான், அவனால் லோ பண்ணவே முடியல, மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக கீழே வந்தது மார்க்கெட். ஸோ காலையில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து விட்டுருணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குன்னா, ஏற்கனவே இப்போ நீங்கள் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்களா, ஸோ மேலே போகும்போது எப்படி போயிருக்கான், இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து மேலே போயிருக்கான். கீழே வரும்போது கூட அப்படி தான் வந்திருக்கான், தெரியுது? ஸோ ஒரு தடவையும் வந்து அவன் வந்து இதே படிக்கட்டு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறான். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், 5 மினிட்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். பொறுமையாக நிதானமாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். அவசரப்படவே தேவையில்லை. எது கீழே போகக்கூடாது, இது கீழே போகக்கூடாது, மார்க் பண்ணி வச்சிருங்க. இந்த பாடி லெவலில் இருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு லெவல்லேருந்து மேலே போனோம்னா இங்கேருந்து போய் எப்படி போயிருக்கான், மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். பையர்ஸே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் அதை விட பெரிய கேண்டலாக தெரியுது. இந்த இடத்துல இன்னும் கூட பெரிய கேண்டலாக தெரியுது. ஸோ பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னே உங்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். பையர்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் பையர்ஸ் உள்ள தெரியுது உங்களுக்கு. இங்கேருந்து என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போயிருக்கான், இந்த ஹைக்கு மேலே போயிட்டான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். இந்த ட்ரெண்ட் அவ்வளோதான். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து பயிற்சி பண்ண உங்களால்
தப்பாக ட்ரேடு வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா பணம் வந்து உங்ககிட்ட கம்மியாக இருக்கலாம், ஆரம்ப காலகட்டத்தில் பணம் கம்மியாக இருக்கலாம், அதனால உங்களுக்கு பதட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் விஷயம் தெரிஞ்சாலும் மனசு தான் காரணம். பதட்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. ஸோ பதட்டப்படாமல் கூலாக இருக்கணும்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற கேபிட்டல்லாம் இருக்கும். ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிட்டு பயங்கர புல்லிஷாக மார்க்கெட் போச்சு. அதுக்கப்புறமா புல்லிஷ்னஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஒரு மேலேயும் விற்கல, கீழேயும் விற்கல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில். அதுக்கப்புறம் வந்தது ஒரு செல்லு. என்ன அர்த்தம்? இங்கே இல்லைன்னா அதுக்கும் கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து பை பண்ணவங்க எல்லாருமே பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்து வந்தது மார்க்கெட், இங்கேருந்து வந்தது. இங்கெல்லாம் பை பொசிஷன் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒரே ஒரு செல் கேண்டலை பார்த்தோன்னா புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் அப்படியே கீழே சரிஞ்சிட்டான், தெரியுதா? இங்கெல்லாம் வரும்போது பேனிக் வந்து அதிகமாகுது. பேனிக் அதிகமாகும் போது என்ன ஆகுது? மொத்தமாக எல்லாரும் புக் பண்ணுறாங்க, மொத்தமாக கீழே வந்துட்டான். என்ன பண்ணக்கூடாது? இது கீழே மட்டும் போகக்கூடாது. ஒரே ஒரு பை கேண்டில் மறுபடியும் வந்து மேலே போயாச்சு. ஒரே ஒரு பை கேண்டில் மறுபடியும் மேலேயே போயாச்சு. ஸோ உங்களுக்கு நிஃப்டியை வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் 4 hour போனீங்கன்னா அதான் ஹையர் த டைம் ஃப்ரேம் பெட்டர். உங்களுக்கு வந்து அந்த புரியறது வந்து கொஞ்சம் நல்ல பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து புரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? அழகாக படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டே இருந்தால் இதுக்கு கீழே போய் லோயர் லோ வைக்கலை. என்ன பண்ணிடுறான்? இந்த ஹைக்கு மேலே போயிருக்கிறான். இப்போ கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது? இந்த லோ இருக்குது, இந்த லோ இருக்குது, இந்த லோக்கு அவன் வரக்கூடாது. ஏதோ இந்த இந்த பகுதியிலிருந்து அவன் வந்து திரும்பி வந்து மேலே போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போமா? ஓகே, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இதை. அப்போ மேலே வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு லைன் வந்து இந்த மாதிரி போடலாமா? ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை, அதனால் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறீங்க, என்னது? ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் தான் மேலே போயிருக்குது, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. இந்த இடத்துல இருந்து தான் அன்றைக்கி மேலே போயிருக்குது, திரும்ப இந்த இடத்துக்கே வந்திருக்குது. ஸோ இங்கெல்லாம் எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து இது வந்து முக்கியமான இடமா வந்து தெரியுது. அதனால் ஒரு சின்ன ட்ராப் நல்லா மேலே போன மார்க்கெட்டு சின்ன ட்ராப் ஆயிடுது. மறுபடியும் மேலே போச்சுன்னா இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை ஹைக்கு மேலே போச்சுன்னா, ஒருவேளை திரும்பினான்னா, திரும்பி மேலே போனோன்னா எது வரைக்கும் போகணும்? இது வரைக்கும் போகணும். அப்போ இங்கே ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அப்புறம் மழை இவ்வளோ தூரம் ஏறினதுனால கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது ஏன் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 hours இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி இல்லை, இந்த லெவலை பிரேக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்தானா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும் வர வாய்ப்பு. ஸோ தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ஹாப்பியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி வாரமே நம்ம பார்த்தோம், இதுதான். ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், கொஞ்சமாக கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் போயிட்டான், தெரியுதா? இந்த இடத்துல ஏற்கனவே இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா கேப் டவுன் ஆகி தான் இவ்வளோ தூரம் போயிருது மார்க்கெட். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இந்த லெவலுக்கே கூட வரலாம். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் மேலே இப்படி வந்து நம்ம கோடு போட்டுருவோம். இந்த இடத்துல இது வந்து பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும், அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் நடக்கிறதுக்கு இப்போ நம்ம பேசுறது. ஏன்னா இது வந்து டே டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால இவ்வளோ தூரம் நம்ம அனலைஸ் பண்ணது. அதனால தான் சொல்லுவேன் நான் 1 hour போதும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம், வீக்லியில் வந்து பார்த்தோம் நம்ம அன்னைக்கு நிஃப்டியில் வீக்லி பார்த்தோம். 6 வாரம் வந்து தொடர்ந்து வந்து கீழே வருது, க்ரீன் க்ளோஸ் ஆயிருக்குது. அதனால்
நெக்ஸ்ட் வீக் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக வந்து அந்த லெவலுக்கு மேலே தான் போச்சு மார்க்கெட். சரியா? ஸோ இது வந்து நம்ம சொல்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வேலை செய்கிற ஒரே விஷயந்தான். அதனால் இதில் எந்த குழப்பம் வேணாம். டைம் ஃப்ரேம் வந்து இந்த இதுக்கு வந்து இதில் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, நிஃப்டின்னு இல்லை, நீங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி 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 அனலைஸ் வந்து பண்ணிங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் பார்க்குறோம் ஹையர் டைம் ஃப்ரேம்? என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேடு வந்து எடுப்போம். சரியா? லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி எடுப்போம், என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த பக்கம் மார்க்கெட் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். இதில் எப்படி பண்ணணும், ஒரு பெரிய ஃபாலோ ஆகுது, கொஞ்சமாக மேலே வந்தானா என்ன ஆகும், அடுத்து கீழே தான் போவோம். கொஞ்சம் மேலே வந்தானா அடுத்து கீழே தான் போவோம். இப்போ என்ன பண்ணலாம், பை பண்ணுறத விட செல் பண்ணிங்கன்னா நல்லது. பை பண்ணுறத விட செல் பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் வரைய வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து மார்க்கெட்டை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். சரியா? அதெல்லாம் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பதிவிலேயே வந்து நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய நிஃப்டியில் வந்து எப்படி இருந்தது, நிஃப்டியில் வந்து ஒரே இடத்துல இருந்து கீழே போச்சு. ஒரே இடத்துலேருந்து கீழே போச்சு. அதுக்கப்புறமா கீழே போக முடியல. அதுக்கப்புறம் கீழே போக முடியல. பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துருக்குது, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருது மார்க்கெட்டு. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்கணும், ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதான் இது. காலையில் ஓப்பனிங்கே வந்து மேலே கொண்டு போயிட்டான். ஓப்பனிங்கே மேலே போயிடுச்சு. அப்போ இந்த லைன் தேவையில்லை நமக்கு. அப்போ என்ன என்ன நடந்துருக்குது உங்களுக்கு, மண்டே அன்னைக்கு ஓப்பனிங்கே நல்லா வந்து மேலே போன மார்க்கெட்டு. ஒரே ஒரு செல் கேண்டல் வந்திருக்குது. அந்த செல் கேண்டல்லேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து கீழே. எதுக்கு கீழே போகக்கூடாது, இதுக்கு கீழே போகவே கூடாது. நிஃப்டி என்னாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே தான் போச்சு. ஆனால் அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். கீழே வந்தானே என்ன அர்த்தம், பயங்கர பேரிஷாக இருக்கான்னு அர்த்தம். மேலே வரும்போது எதை பண்ணணும், எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கிறான். ஆனால் அந்த லெவலுக்கும் வர முடியாமல் பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு கட் பண்ணக்கூடாது. அவன் இந்த லெவல்லேருந்தே ரிவர்சலாக பார்க்குறான். ரிவர்சல்னால் எவ்வளோ தூரம் போகணும், மேலே இப்படி போயிருக்கணும். நிஃப்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிருந்துருக்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கான், போகலை. இங்கே இருந்து கீழே வந்துட்டான். மறுபடியும் இதே லெவலுக்கே வந்தாச்சு. திரும்ப கூட இன்னொரு தடவை முயற்சி பண்ணியிருக்கிறான். எந்த லெவலில் கட் பண்ணுறதுக்கு, இந்த லெவலில் கட் பண்ணுறதுக்கு அவனால் கட் பண்ணவே முடியலை. புது ஹை வைக்கவே முடியல. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், எக்ஸில் வந்து நம்ம இந்த பதிவை வந்து கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து இப்படி வந்துகிட்டு இருக்குது, அதனால் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ நல்லா அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு. கேப் அப் ஆகிலாம் ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட்டை இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே போகணும், மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் தான் மேலே போயிடும். கட் பண்ணானா இல்லை. சரி, கட் பண்ணலனாலும் பரவாயில்ல, கீழே வந்துட்டு மேலே வரும்போது மறுபடியும் வந்து அதை கட் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் என்ன நடந்துருக்குது, அதை கட் பண்ணவே இல்லை. என்ன ஆச்சு, அது கட் பண்ணலான்னா என்ன ஆகும், யார் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறா, செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டு போவோம். கீழே பிரேக் ஆகி அது பாட்டு போயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு மார்க்கெட்டு. இங்கே லோ இருக்குது, இங்கே லோ இருக்குது, இங்கே லோ இருக்குது.
மலை ஏறுனா மலை இறங்குவான். எது வரைக்கும் வருவான்? பேஸ் கேம்ப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நிற்கிறான். இது வந்து இன்னும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதில் பார்க்கும்போது அதான் வந்து உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான். அப்போ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 15 மினிட்ஸ் மட்டும் சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு 5 மினிட்ஸும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தாலே போதும். ஒரு பெரிய கேப் அப் ஆயிருக்கு. அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்குது. அடுத்து அதை கீழே வர முடியாமல் மறுபடியும் மேலே போகும்போது அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு. க்ளோஸ் உள்ளே தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வந்து மேலே போயிருக்குது. ஃபஸ்ட் டைம் செல்லர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கேப் அப்புக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க. அடுத்த தடவை செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. இந்த இடத்துல கவனிக்கணும், கீழே வந்துட்டு மேலே போகும்போது போக முடியல. கீழே வந்துட்டு மேலே போக முடியல. கீழே வர முடியாமல் இன்னும் ஒரு கடைசியாக வந்து ட்ரை பண்ணுறான், முடியல, கீழே வந்துட்டான். மேலே போக முடியல, கீழே மறுபடியும் இதே லெவலில் பிடிச்சி நிற்கிறான். மேலே போக முடியல, கீழே வந்துட்டு மறுபடியும் கூட இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கு, மொத்தமாக கீழே வந்துட்டு. ஒரு நல்ல பைக் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த கேப்பை இப்போ ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி 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 பொறுமையாக வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், மொத்தமாக விட்டுட்டான். இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக வந்து விட்டுட்டாங்க. இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இங்கே வந்து பையிங். ஸோ இங்கே செல் பண்ணவங்க, இங்கே செல் பண்ணவங்க, இங்கே செல் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, அடுத்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, அடுத்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. உடனே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்தோடனே என்ன ஆயிருக்குது, ஒரு பெரிய பைக் ஹேண்டில் அங்கேருந்து கீழே வரும்போது அந்த லோவுக்கு வர முடியாமல் மேலே போய் இன்னொரு ஹை, கீழே வர முடியாமல், அதை இந்த லோவுக்கு வர முடியாமல் மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், அதே லெவலுக்கு போயிருக்கு. அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு மண்டே. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுனா மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து கண்கூட இப்படி வந்து பார்த்து உங்களால் வந்து ட்ரேடாக வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு பெரிய பயிற்சி வேணும், பெரிய போராட்டம் இருக்கணும் உங்ககிட்ட, இருந்தால் மட்டும்தான் அது வந்து நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லை நான் சும்மா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்க முடியாது, புரிஞ்சாதான் ஜெயிக்கும். ஒரு தடவையும் அதுதான் வந்து நடக்குது. தொடர்ந்து மலை ஏறினா என்ன பண்ணுவான், மலை இறங்குவான். எங்கே வரைக்கும் வருவான், பேஸ் கேம்ப் வரைக்கும் வரும். தொடர்ந்து மலை இறங்கினாலும் வந்து மேலே ஏறுவான். ரெண்டுமே தான், வைஸ் வர்ஸா. நான் இது மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுவும் அப்படிதான். இறங்கும் போது என்ன பண்ணுறான், நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் இதுதான். புதுசாக லோ விற்கிறானா, எதுக்கப்புறமா இது நடக்குது, நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் இது நடக்குது. சரியா, திரும்ப கூட என்ன பண்ணிடுறான், இந்த லோவை பிரேக் பண்ணல, இந்த ஹையும் பிரேக் பண்ணல. தொடர்ந்து இந்த லெவலுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது மாதிரி வரல, பொறுமையாக மேலே போகிறான். கொஞ்சம் ஒரு ஹை வச்சுட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மறுபடியும் ஒரு ஹை வச்சுட்டு வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்னொரு ஹை வந்து வைக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. இன்னொரு ஹை வைக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. இன்னொரு ஹை வைக்கல. புரிஞ்சுதா? 5 மினிட்ஸில் இவ்வளோ தூரம் இங்கேருந்து ஹைன்ட்டு வந்து வச்சுக்கிட்டே வந்த மார்க்கெட்டால் இதுக்கு மேலே ஹை வைக்க முடியல, இதுக்கு மேலே லோவும் வைக்க முடியல. மறுபடியும் ட்ரை பண்ணுறான், முடியலை. மறுபடியும் லோ வந்துருச்சு, லோலையும் முடியல. மறுபடியும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு போகல. அப்போ என்ன அர்த்தம், விழுந்து கீழே இங்கே வந்து லோ வச்சுட்டு மறுபடியும் ஹை வந்து ட்ரை பண்ணுறான். அதே இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டான். இன்னொரு லோ, மேலே இவ்வளோ தூரம். எங்கே வரணும், பேஸ் கேம்புக்கு வந்துடணும். இங்கேருந்து மேலே போனால் மேலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன பண்ணக்கூடாது, ஹையர் ஹை பண்ணாமல் இருந்தானா வந்துடுவான். இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போகலாம். மேலே போகும்போது தான் இந்த தடவை தான் வந்து உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. அப்பாடா, இங்கேருந்து வந்து மேலேருந்து வந்து கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கான சிக்னல் கிடச்சிருச்சு.
ஆனால் என்ன நடந்திருக்குது, கீழே வந்து மேலே போகும்போது இப்படி போகணும். ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹைன்னு அப்படி வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் ட்ரேட் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே விட்டோம்னா வந்து நடந்துடாது. ட்ரேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஹையர் ஹை பண்ணுறானா இல்லையா, கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்தானாலே முடிஞ்சு போச்சு. மேலே போயிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொத்தமாக வந்து கீழே போயாச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து தெரிய வரும்னா அனுபவத்தில் தான் தெரியும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து 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 கற்றுக்கலாம். சரியா? படிக்கட்டு மெத்தடை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. படிக்கட்டு மெத்தடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும். எப்படி வந்து ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட்டும் படிக்கட்டு மெத்தடும் ஒரு சில பேட்டர்ன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ட்ரேடிங்கில் பெரிய சாதனைகள் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளை வந்து இதில் ஈட்டிடலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறமா நீங்கள் மற்ற சார்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோல்டு வந்து சும்மா சாதாரணமாக வந்து இந்த கோல்டில் என்ன நடந்தது, இது வந்து ஃபாரெக்ஸ் கோல்டுங்க. கோல்டில் என்ன நடந்தது, ஏன்னா அங்கே பேங்க் நிஃப்டியில் தான் அந்த விஷயம் வந்து நடக்கும்னு நீங்கள் வந்து கற்பனையில் இருந்துடக்கூடாது. அதனால் எல்லா சார்ட்லேயும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து இந்த சார்ட்டுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் இந்த சார்ட்டை அதனால தான் எடுத்து வந்து பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து வந்து மார்க்கெட்டு லோ தான் பண்ணுறோம். லோ பண்ண முடியல, ஹை பண்ணுற மாதிரி வந்துட்டு திரும்ப அந்த லோக்கே வந்து திரும்ப அந்த லோக்கே மறுபடியும் வந்திருக்கிறான். வந்துட்டு தான் இவ்வளோ பெரிய பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளோ பெரிய பிரேக் ஆகி போயிடுச்சுப்பா கோல்டு, நல்லா வந்து போயிடுச்சு மார்க்கெட்டு, நம்மளால் அதை பிடிக்க முடியல, அது இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. என்ன பண்ணலாம், ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம என்றைக்கோ வந்து போட்டாச்சு. இந்த பேட்டர்ன் என்ன நடந்துருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் அழகாக மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து மேலே கீழே வந்தது. அன்றைக்கி பிரேக் ஆச்சு, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்தது. அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அங்கேருந்து மேலே எங்கே வந்துருக்குது, அடுத்த ஹைக்கு வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது, பொறுமையாக வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துருக்குறான். நம்ம ஒரு பேட்டர்னாக வந்து இதை வந்து பார்க்குறோம். இந்த பேட்டர்னு எப்போவுமே 80% மேலே தான் பிரேக் ஆகும், 20% மட்டும் தான் கீழே பிரேக் ஆகும். கீழே பிரேக் ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணி கீழே போகணும். அந்த லோவுக்கு வராமல் மார்க்கெட்டை திரும்பி இருக்குது. திரும்பினது ஒரே அடியை திரும்பி அடுத்த ஹைக்கே போயிருக்கு. இப்போ என்ன நடக்கணும், கொஞ்சமாக கீழே வரும், கொஞ்சமாக கீழே வரணும். இந்த லோவுக்கு வரக்கூடாது. இங்கே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம், இல்லை வராமலேயே கூட இப்படி வந்து ஹை பண்ணி போகலாம். எங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும். இதான் அல்டிமேட்டாக இப்படி வந்து கீழே வந்ததுன்னா இப்படி மலை இறங்கினா மலை ஏறும். மலை இறங்குறதுல ஒரு ஒரு விதம் இருக்குது. ஒரு ஒருவரையும் ஒரு ஒரு மாதிரி இறங்குவான். எல்லா மலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து புரியணும். இது புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எதில் கவனத்தை அதிகமாக செலுத்துவீங்க அப்படின்னா பையுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி கோல்டு டேயில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த இடத்த அடிக்க முடியாமலே இருக்குது. கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போய் கீழே இவ்வளோ தூரத்துலேருந்து மறுபடியும் வந்து மேலே போய்கிட்டு இருக்குதான். மறுபடியும் இந்த தடவை இந்த பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா கோல்டு மேலே ரொம்ப வேகமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், 80,000க்கு மேலே கண்டிப்பாக வந்து போயிடும். 85,000 90,000 யாரு கண்டா 1,00,000 கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தடவை பிரேக் ஆச்சுன்னா கண்ணாபண்ணா வந்து பிரேக் ஆகி போகணும். ஸோ கோல்டு பிரேக் ஆகணும்னா ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்து வரணும். அது என்ன மாதிரி செய்தியாக வேணாலும் இருக்கலாம். இருந்ததுன்னா உடனே முதலீடுகள் எல்லாத்தையும் எடுத்து தங்கத்தில் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு தடவை என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை இப்படி ஒரு ட்ரெண்டு வந்து போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு முறை கோல்டு இப்படி போயிருக்குதா, இவ்வளோ தூரத்துலேருந்தே இப்படி போயிடுச்சு, இவ்வளோ தூரம் நல்லா கீழே வரைக்கும் வந்துட்டு போகணும்னு எதிர்பார்த்தேன்னா அது வந்து நடக்கலை. அது கொஞ்சம் மாற்றி நடந்துருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி வந்துட்டு
இங்கே பிரேக் ஆகி இப்படி போயிட்டு அதையும் பிரேக் ஆகி போகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கல. நல்ல ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கும் போதே ஓகே, இவன் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கிறான், கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து போயிருக்கு. இப்போ வந்து கீழே வரும்போது இந்த இடத்துலேருந்தே இப்படி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே போயிடும். அடுத்து கீழே வரும்போது இந்த அளவுக்கு வராமல் இங்கே போகுது அப்படின்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா மேலே போகணும். ஸோ முதல் தடவை ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது, ரெண்டாவது தடவை இவ்வளோ தூரம் வந்துருக்குது, மூணாவது தடவை ஆல்மோஸ்ட் அங்கே வந்துருக்குது. இந்த தடவை வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவ்வளோ தூரம்லாம் இவ்வளோ தூரம் வரக்கூடாது. வராமல் இந்த ரேஞ்சில் இருந்தே இல்லைனா இந்த ரேஞ்சில் இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நிஃப்டியில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் 5 மினிட்ஸில் போய் பார்த்தோமா, 15 மினிட்ஸில் பார்த்தோமா, அந்த ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ண தான் உங்களால் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ரிலேட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இதுதான். ஸோ ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது, ரிஜெக்ட் ஆகி அதே இடத்துக்கே வந்துருக்குது, ரிஜெக்ட் ஆகி அதை இந்த இடத்துல இருந்து ஒரே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. இந்த தடவை ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. அப்போ பிரேக் ஆகும்போது வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம், பிரேக்கு. ஸோ இதே அது வந்து 15 மினிட்ஸில் பார்க்குறீங்க. பேட்டர்ன் எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். இங்கே வந்து கோல்டில் அதே விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த ஹிஸ்ட்ரி ஏற்கனவே நீங்கள் பார்த்தது படித்ததை வந்து ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆனால் இவ்வளோ தூரம் தான் வரணும் ஒரு வேளை. அதுக்கப்புறமா என்ன நடக்கணும், ஒரு பெரிய கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கோல்டு ஆகாது. தொடர்ந்து வேகமாக மேலே போகும். எப்படி போகும், நேற்று போச்சு பார்த்தீங்களா. நேற்று யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னு தெரியல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். கடைசியாக வந்து நியூயார்க் செஷனில் கடன்னு மார்க்கெட் வந்து மேலே வரைக்கும் போச்சு. இதில் கூட நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா அடுத்த அப் ட்ரெண்டு வந்து ஆரம்பிச்சிருவோம். சரியா, சரி என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். கோல்டில் வந்து இதுதான் வந்து விஷயம். நேற்று நடந்தது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் வந்து எப்படியா இருக்குது பார்த்தீங்களா, கண்ணா பின்னான்னு. இதே நீங்கள் வந்து 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னது, நேற்று இது மட்டும் இந்த 2 நாளத்தோடைய ட்ரேடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஹையு. ஏற்கனவே இந்த ஹை இங்கே இருக்குது. இங்கே வரைக்கும் போனோமா ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான க்ரீன் க்ளோஸ் இல்லை, ஒரு ரிவர்சல் கேண்டில் இது. அது தொடர்ந்து வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இல்லாமல் பையர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் இருக்காங்கன்னு காமிச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக மார்க்கெட்டு இந்த இடத்துல ரொம்ப கீழே போயிட்டோம் கொஞ்சம். ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருக்குது. அடுத்த இன்னொரு தடவை வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணலாம். ஒரு பெரிய ஃபால் ஆயிருது. இந்த ஃபாலுலேருந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. மேலே இவ்வளோ தான் போயிருக்குது, கீழே நல்லா வந்து வந்துட்டான். மேலே மறுபடியும் போயிட்டு கீழே வந்துருக்கிறான். மேலே போனவன் அப்படியே கட் பண்ணி மேலே போயிட்டான். கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். சரியா, இது நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் நல்லா மேலே போச்சா, ஒரு நல்ல செல் கேண்டலா. இன்னொரு ஹை வைக்கிறதுக்காக மேலே போக ட்ரை பண்ணானா, ஹை வைக்க முடியலையா, வைக்க முடியாமல் கீழே வந்தானா எப்படி வந்துருக்கிறான், மறுபடியும் கீழே வந்து நல்லா ஒரு லோ வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இந்த ஹையை கட் பண்ணும். இந்த ஹையே அவனால் ஒழுங்காக கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணான், ஆனால் முடியல. கீழே வரும்போது என்ன பண்ணணும், இங்கே ஒரு லோ இருக்குது, இந்த லோவை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டான். மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்கணும். செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா. புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். இங்கிருந்து மேலே போனவங்க இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்சுது அவங்களால. மறுபடியும் மேலே போகும்போது அவ்வளோ தூரம் போக முடியாமல் கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வரணும். மறுபடியும் மேலே போய் முடியாமல் இவ்வளோ தூரம் வரணும். மறுபடியும் மேலே போயிட்டு வர முடியாமல் இப்படி வந்து போகலாம். எப்போ வர முடியாமல் இருக்குதோ
அப்போ நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம், ஓகே பிரேக் ஆக போகிறான் அப்படின்னு. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது, மேலே வரைக்கும் போயிருக்குது. கீழே வரும்போது அந்த லெவல்லையே நிற்கிறான், தெரியுதா? கீழே போகல, மேலே போக ட்ரை பண்ணுறான். திரும்ப ஒன் லாஸ்ட் டைம் வந்திருக்கிறான் கீழே. இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். இன்ஃபேக்ட் இந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்குது, இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. லோ பண்ண முடியல அவனால். இப்போ என்ன அர்த்தம், லோ பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தூரம் கீழே கொண்டுட்டு வர முடிஞ்ச செல்லர்ஸால் இதுக்கு கீழே வந்து பையர்ஸ் வந்து உடலை பாருங்கள் எங்கே கொண்டு போயிட்டாங்க, மேலே அங்கே செல்லர்ஸுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுக்கே போயிடுச்சு மார்க்கெட். ஸோ ஒரு முறையாக வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்து என்ன ஆயிருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கம்ப்ரெஷன் ஆச்சு. கம்ப்ரெஷன்லேருந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. மேலே போயிருக்குது அப்படின்னா சாதாரணமாக இல்லை, பாடு பறந்துட்டான். ஸோ 1 ஹவருக்கு வரும்போது உங்களுக்கு இந்த ஐடியா எல்லாமே வந்து கிடைக்கும். சரியா? பொறுமையாக வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நிதானமாக வந்து ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 பர்ஃபெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் ட்ரேடு. உங்களுக்கு தெரியும், இப்படி வந்திருக்கிறான்னா கொஞ்சம் மேலே போவான், இப்படி வந்து புதுல வைக்கிறானா கொஞ்சம் மேலே போவான், அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் போயிடுவான். அது தெரியும். இவ்வளோ தூரம் போகிறானா இல்லையாங்கிறது கேள்விக்குறி, தெரியாது நமக்கு. டவுன் ட்ரெண்டில் இருக்குது, போவானான்னு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் இங்கேனா போயிடுவான். ஏன்னா இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போகணும். அப்போ கீழே வந்தாலும் என்ன பண்ணுவான், அட்லீஸ்ட் இங்கே வருவான், அப்படி இல்லைன்னா புதுல வைப்பான். அப்போ மேலே போக முடியாமல் கீழே வந்தானா இன்னொரு புதுல வைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போக முடியாமல் கீழே வந்தால் இன்னொரு புதுல வைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பானா, அதுதான் கான்டெக்ஸ்ட். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குமா, நடக்காது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் மேலே போனால் என்ன பண்ணுவான், மேலே போய் கீழே வருவான், ஒரு புதுகையை வச்சுட்டு கீழே வருவான், ஒரு புதுகையை வச்சுட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் புரிஞ்சுக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். சரியா? ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா என்ன நடந்துருது, தொடர்ந்து வந்து மேலே போக ட்ரை பண்ணிடுறான் மார்க்கெட்டு. மேலே போக முடியாமல் கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ், அந்த க்ரீன் க்ளோஸு கீழே வர முடியாமல் நல்லா மேலே போச்சு. அங்கே வர முடியாமல், மேலே போக முடியாமல், அங்கே வர முடியாமல் மறுபடியும் வந்து மேலே. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடுறான், இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை, மேலேயும் போகல. ஏன்னா வால்யூம் இல்லை. வால்யூமே இல்லாத இடத்துல கூட இந்த விஷயம்தான் நடக்குது. அதனால் இதை கற்றுக்குங்க. சரியா? இதை கற்றுக்கிட்டா ஒருவேளை நீங்கள் கற்றுக்கிட்டு பொறுமையாக வந்து இதுதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெதுவாக புரிஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக வந்து ட்ரேடிங்கை வந்து ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். அவசரப்படவே வேணாம். ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். பெரிய ஃபாலு, க்ரீன் க்ளோஸு, ஃபஸ்ட்டு முயற்சி, முதல் முயற்சி. 2வது முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது ஒரு கான்செப்ட். எங்கே போகும், இந்த ஹைக்கே போயிடும். ஹைப்பை நிறைய இருக்கு, அதுக்கு மேலே போகிறதெல்லாம் போனஸ். எப்படி போகும், லோ பண்ணாமல் போகும். லோக்கே வந்தாலும் என்ன பண்ணலாம், இங்கிருந்த கூட ரிவர்சல் ஆகலாம். மலை ஏறும்போது இப்படி வந்துட்டு மேலே போயிருக்கிறான்ல, அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது. கீழே வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கிறான். திரும்ப அந்த இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மேலே போகும்போது மேலே போக முடியல, கீழே வந்துருக்கிறான். ஒரு ட்ரேடெல்லாம் எங்கே இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும் பை ட்ரேடு, இல்லைன்னா செல் ட்ரேடு இங்கே இருக்கணும். சரியா? இந்த இடத்துல இருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும், சூப்பராக வந்து பண்ணிடலாம். என்ன நடந்துருக்குது, கடைசி வரைக்கும் அவன் வந்து மேலே போகல. இந்த இடத்த வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, மேலேயும் போகிற மாதிரி இல்லை. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மேலே போகலன்னா என்ன ஆகும், இந்த இடத்தையே வந்து தட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், பிரேக் ஆகி கீழே வந்துடும். எப்படி வரணும், கீழே லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரும்.
ஒரு இடமும் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதிச்சிடலாம். சரியா? சரி, இன்னொரு விஷயம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இப்போ இந்த லெவலில் இருக்குது, ஏற்கனவே இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. திரும்ப இந்த லெவலுக்கு வரும்போது இந்த லெவல்லேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இந்த லெவலுக்கு வந்தோன்னா கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இந்த லெவலுக்கு வந்தோன்னே கீழே இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. இந்த லெவலுக்கு வந்தோடனே கீழே இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் கீழே போயிடுச்சு, அதை பார்க்காதீங்க. இந்த இடம் வரைக்கும் வந்து இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி பார்த்தோம்? மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடும். நிஃப்டியில் பார்த்தோம், பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம். நிஃப்டியில் இந்த மாதிரி பார்த்தோம், பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் ஆகிட்டு இருந்தது, ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் ஆகி போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிதானே? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவை கட் பண்ணவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. வேணும்னா இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அடுத்த தடவை வந்து வர முடியல, அடுத்த தடவை வர முடியல, அதனால் பையர்ஸ் அதிகமாக இருக்கான், பிரேக் ஆகி கண்டிப்பாக 80% மேலே தான் போகும். ஆனால் இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் தான் அது நடக்கும். லோவை கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா பின்னான்னு வந்து கீழே போயிடும். எப்படி மேலே பிரேக் ஆகி மேலே போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதே வேகத்துக்கு கீழே போகும். சரியா? அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி எப்போ வெளியில் வரணும், இதுக்கு மேலே தாங்காது அப்படிங்கிறது வந்து எப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ரகசியம் அதுதான். சரி, ஓகே. இந்த இடத்துல பார்க்குறீங்களா, ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. இந்த ப்ரீவியஸ் லெவலில் ஒரு நல்ல பையிங் நடந்தது, ஃபஸ்ட்டு பையு. திரும்ப அதை பிரேக் பண்ணுற மாதிரி கீழே வந்தால் இந்த லெவலுக்கே வந்தது மார்க்கெட்டு. செகண்ட் பை ஆச்சு. செகண்ட் பைலேருந்து எங்கே போயிருக்கணும், இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். போயிட்டானா போயிட்டான். எப்படி போயிருக்கான்? அதே மாதிரி தான் போயிருக்கு. பொறுமையாக போய் 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 இவ்வளோ தூரம் வந்துருக்கான். இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் மறுபடியும் போய் அவ்வளோ தூரம் போயிட்டான். நடக்குதா? இது ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். கான்செப்டு ஒரே கான்செப்ட். சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து உங்களுக்கு இன்னும் கூட நிறைய விஷயத்த நீங்கள் படிச்சிருப்பீங்க. எனக்கு அதான் ப்ராக்டிஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிறதுனால அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டே அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தவற விடாதீங்க. தவற விடாமல் பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணலாம். பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ட்ரேட் பண்ணும்போதே லாஸ்லாம் ஆச்சுன்னா மனநிலை வந்து மாறிடும். உங்கள் மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேடை எடுக்கவே முடியாது. சரியா? அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து க்ரூட் ஆயிலில் கூட உங்களுக்கு அதை கோல்டில் காமிச்சிட்டேன். க்ரூட் ஆயில் நம்மளோட யூஎஸ் ஆயிலில் இது வந்து நம்மளோடது. ஸோ பொறுமையாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு இந்த லெவல்லேருந்து மேலே போகணும். மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணணும். கட் பண்ணலான்னா இன்னொரு லோ வச்சுருவான். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணலான்னா இன்னொரு லோ வச்சுருவான். இல்லை அட்லீஸ்ட் அந்த லோவுக்கு நான் வந்துடுவான். ஸோ திரும்ப கூட ப்ரீவியஸ் ஐக்கே வந்துருக்குது. இதை கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டு மேலே போனான் அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா இப்போ திரும்ப அதே கான்செப்ட் தெரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு வேளை திரும்ப அங்கேயே வந்தானா இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்? கான்டெக்ஸ்ட். இங்கேருந்து செல் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்தவங்க கொஞ்ச நாச்சு மேலே கொண்டு போயிட்டு தான் கீழே கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ஹையே, அடுத்த ஹையே, இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. லோ கிட்ட வந்துட்டான். லோ கிட்ட வந்துட்டு பையிங் ஆக்டிவிட்டி பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த லெவலை மட்டும் கட் பண்ணனா போதும். அதுக்கப்புறம் இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இதுதான் ஹை. ஒரு வேளை மேலே போச்சுன்னா இந்த லெவலையும் பிரேக் பண்ணுச்சுன்னா. ஸோ நல்ல ஃபால் ஆச்சு டேயில் ஒரு க்ரீன் கேண்டில். அடுத்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே போய் இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சான், மேலே போயிட்டான். எங்கே போகணும்? இங்கே போகணும்.
இதை கட் பண்ணா நான் எங்கே போவேன், இங்கே போவேன், அதுக்கும் மேலே போயிடுது. ஸோ இது வந்து ஒரு சார்ட்டு ஒரு டைம் ஃப்ரேம்காக நான் வந்து பேசலை. எல்லா சார்ட்லேயுமே இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் வர 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 உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது வந்து உங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. பொறுமையாக நிதானமாக மலை ஏறினானா மலை இறங்குமா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பையை வந்து எடுக்கணும். பை எங்கே எடுப்பீங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் எங்கேயோ ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்து உச்சியில் போய் நீங்கள் பை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வரும்போது மாட்டிப்பீங்க. சரியா? ஒன்று கீழேயே ஜாயின் பண்ணிக்கிங்க, மேலே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க எல்லாரும் இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, அப்போ தான் நீங்கள் ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பதிவெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதுலையும் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணி இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சுட்டு இதோட நம்ம அடுத்த வாரம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பொறுமையாக நிதானமாக வந்து ட்ரேடை வந்து எடுங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் ரொம்ப 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 பொறுமையாக வந்து ட்ரேட் எடுங்க. முதல்ல புரிஞ்சுக்கலாம், அப்புறமா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அதனால் ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி, வணக்கம்.